மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வெற்றி என்பது மக்களின் வெற்றி. இந்த வாய்ப்பு தளபதி மீது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டுள்ள மாபெரும் நம்பிக்கை. அதனால்தான் மக்களிடம் வாங்கி பழகிறவர்களே தள்ளி வைத்துவிட்டு மக்களுக்கு கொடுத்து பழகிறவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இங்க மக்களை பற்றி சொல்லும்போது ஒரே விஷயத்தை பற்றி நான் பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரே சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்க்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதுல ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு புரட்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடி இருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சி தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இல்ல வர 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 அல்ல ஐயா ஐயா முதல்வரை சொல்லிடுறேன். இல்ல விளக்கம் சொல்லிடுறேன். பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். நீங்க 4 பேர் அப்படியே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க அமைச்சர் இருங்க அவர் பேசுறார். அவை முன்னவர் நீங்க இருங்க. மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, இல்ல மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர இல்ல வேற எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்த போது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. புரட்சி தலைவரோட பாட்டில குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த உட்காருங்க. அமைச்சர் அவங்க பேசுறாங்கல்ல. பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேத்தே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால நாங்க இதுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். இது நீங்க அலோவ் பண்ணி தான் ஆக வேண்டும். சப்ஜெக்டுக்கு வந்துருங்க. நிச்சயமாக. அதாவது இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க பேசுங்க. நீங்க பாருங்க, அங்க எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க அமைச்சர், நீங்க தொடர்ந்து உங்க பேச்ச பேசுங்க. சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. சப்ஜெக்ட் தான் வரங்க ஐயா. பேரவைத் தலைவர் ஐயா, உங்களுக்காக தான் பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணி அமைச்சர் குறுக்க பேசாம பதிலுக்கு வாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்றேன், தப்பால இல்ல. முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்ப எப்படி படம் ஓடான்னு சொல்றீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்க படம் எப்படி ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நாங்க சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்ல. எங்க படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். எப்போதுமே சூரியன் தாக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் கோவை இந்த முறையும் விசிலின் வழியாக அது நிரூபித்திருக்கிறது. 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றியை வாரி வழங்கிய கோவை மக்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது முதல்வரின் ஆட்சி, நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் என்றும் நிலைத்திருக்க எனது தொகுதியில் அனைத்து துறையின் திட்டங்களையும் கொண்டு வர உறுதியாக நான் உழைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் ஆதிவன் திருவள்ளுவர் குரலுக்கேற்ப லஞ்சம் கேட்டால் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆட்சி எங்க அண்ணோட ஆட்சி, என் தம்பியோட ஆட்சி, என் பிள்ளையோட ஆட்சி என்று சொல்லக்கூடிய முதல்வர் அவர்களை
ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய விட மாட்டோம், ஊழல் செய்தவர்கள் விட மாட்டோம் என்ற இந்த மாமன்றத்திலே சிங்கம் போல் கர்ஜித்த சி ஜோசப் விஜய் எனும் நான் என்ற நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த மானமிக்க தமிழக மக்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் எனது அரசியல் ஆசானமான எனது அண்ணன் ஆனந்தன் அவர்களை வணங்குகின்றேன். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்தன் அவர்கள் என்னிடம் கூறிய ஒரு விஷயத்தை மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வெகு விரைவில் அறையில் அமர்வார். அந்த நேரத்தில் அன்றைக்கும் ஆளும் கட்சியினர் தான் எதிர்க்கட்சி அவர்கள் அமர்ந்திருப்பார் என்று ஒரு தீர்க்கதரிசியை போல் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, என்றைக்கா இருந்தாலும் நீங்க எல்லாம் பச்சைங்களை கையெழுத்து போடுவீங்க, ஏன்னா உங்க உழைப்பு அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தியவர் ஆனந்தன் அவர்கள். அவர் சொன்னது இன்று நிறைவேறியுள்ளது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்தும் கனிவு காட்ட வேண்டிய கனிவு காட்டியும் வழிநடத்துபவர்களே சிறந்த தலைமை பண்பார்கள். அப்படி ஒருவராக திகழ்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பாசறையில் உருவான ஆற்றல் மிகு தலைவர். 1000 விளக்கு தொகுதி மக்களின் அன்பை பெற்று இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தின் சட்டமன்ற பேரவைக்கு ஒளியாய் விளங்குபவர். அனுபவத்தின் சிகரம், சமத்துவத்தின் அடையாளம். இந்த மாமன்றத்தில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.